தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்காக நம்ம கடந்து போவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைய நாளில் கூட பார்க்கிறோம். கர்த்தர் தாமே அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கண்டடைகிறார் தேவன். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதா. காலையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவர் கண்டடைவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபைனா இரக்கம், தயவு, அன்பு, சாந்தம், இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். கர்த்தர் இந்த நாளில் கூட நம்ம தாழ்மையாக இருப்போமானால் கிருபைகளை அளிக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலைதோறும் 40 வருஷம் அவர்கள் உணவு சம்மதிக்கவே இல்லை. அவர்களுக்கு தினமும் அதிகாலையில் வானத்திலிருந்து ஒரு மன்னா பொழியும். அதுதான் கிருபை. அதை காலையில் நம்ம பொறுக்கி கொண்டால் அதை எடுத்து உடனே சமைத்து சாப்பிட வேண்டும். இல்லைன்னா அது கெட்டு போய்டும்னு பார்க்கணும், உருகி போய்டும்னு சொல்லுவோம். இப்போ அதுபோல் தினந்தோறும் அதிகாலை நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார் ஆண்டவராக. நம்ம ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், அதன்படி வாழ்வோம். God bless you. Amen.